ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகளில் இந்த குரு கடகத்துக்கு வருவது இதுதான் முதல் தடவை, உச்சம் பெறுவது இதுதான் முதல் தடவை. அதில் கடகத்தில் இருக்கின்ற குரு பகவான் கடகத்தில் இருப்பதால் அது சந்திரனுடைய வீடு என்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் விருச்சிகத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அவருக்கு 3 பார்வைங்க, 5, 7, 9. 5ங்கிறது யோக பார்வை, 7ங்கிறது கலத்திர பார்வை, 9ங்கிறது பாக்கிய பார்வை. இப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது அது செவ்வாயுடைய வீடு என்பதால் செவ்வாயை குரு பார்க்கும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடம் இந்த புரட்டாசி மாதம் வாக்கில் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடைவார். நீச்சமடையும் போது உச்சம் பெற்ற குரு அங்கே தான் உட்காந்துருப்பார். அப்போது 2 பேருமா சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. அது இந்த வருஷம் தான் நடக்க போகுது. அப்போ குரு மங்கள யோகம். அடுத்து குரு மகரத்தை பார்க்குறார். அவர் மகரத்தை பார்க்கறது சிறப்பு இல்லைங்க. அந்த மகரத்துக்கு ராகு பகவான் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வரார் மகரத்துக்கு. அவர் வரும்போது இந்த குரு அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார். அப்போ என்ன ஆகும்னா குரு சண்டால யோகம் உருவாகிறது. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், குரு சண்டால யோகம். அடுத்து இதே குரு சனியை பார்க்கறது தான் ஃபஸ்ட் டைம். சனி பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். டார்ச்சர் பண்ணுற வேலை அவர் வேலை, நல்லது பண்ணுற வேலை இவர் வேலை. இந்த நல்லது பண்ணுறவர் அந்த டார்ச்சர் பண்ணுறவர் முதல் முறையாக பார்க்குறார். யாரையும் ஒன்றும் பண்ணாதப்பா, இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்ததில் குரு பகவான் இவரை சனியை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுனா சனி தன்னுடைய விஷப்பார்வையை குறைத்து கொள்கிறான். இந்த எல்லா அதிசயமும் இந்த வருஷம் தான் ஏற்பட போகுது.